Today let's see English literature before Chaucer 500 to 1340. English literature before Chaucer பார்க்க போகிறோம். Heading the place of Old English literature in our study. Among historians of our language, it was formerly the practice to draw a sharp dividing line between what they called Anglo-Saxon and that new speech which they distinguished as English. அப்படின்னா முன்ன இருந்த மொழி வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் ஆங்கிலோ சாக்சன் மொழி மற்றும் பின்னாடி உருவான இங்கிலீஷ் மொழி இரண்டுக்கும் இடையில் ஒரு தெளிவான வேறுபாடு இருக்குது அப்படின்னு கருதுனாங்க. which after the conquest gradually arose from the union of this Anglo-Saxon with the Norman French brought over by the conqueror. அப்படின்னா நார்மன் ஆக்கிரமிப்புக்கு பின்னாடி ஆங்கிலோ சாக்சன் மொழியும் நார்மன் ஃப்ரெஞ்ச் மொழியும் சேர்ந்ததால் உருவானது தான் இங்கிலீஷ். அது நியூ இங்கிலீஷ், புதிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. This dividing line is not recognized by modern writers. இந்த டிவைடிங் லைனை உருவாக்குனது மாடர்ன் ரைட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. who insist that in its foundation English is essentially a Teutonic language. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷோட மொழியின் அடிப்படை ஜெர்மானிய டியூட்டோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூட்டோனிக் லாங்குவேஜ் குடும்பத்தை சார்ந்தது தான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. that the English of the 14th century grew out of the Anglo-Saxon of the 5th by a regular course of evaluation. அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டின் ஆங்கில மொழி இங்கிலீஷ் 5ஆம் நூற்றாண்டு ஆங்கிலோ சாக்சன் மொழியிலிருந்து இயல்பான வளர்ச்சியின் மூலமாக உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. and that nothing occurred at any stage to break its continuity. அப்படின்னா இந்த வளர்ச்சியின் தொடர்ச்சியை எந்த காலத்திலும் தடுத்து நிறுத்துகிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 14ஆம் நூற்றாண்டில் இருக்கிற இங்கிலீஷ் மொழி 5ஆம் நூற்றாண்டில் தோன்றின ஆங்கிலோ சாக்சன் மொழியிலிருந்து இயல்பான வளர்ச்சியின் மூலமாக உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. and nothing occurred at any stage to break its continuity. இப்படி தொடர்ச்சியான வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் ஏற்படலை. For this reason, the term Anglo-Saxon is now commonly dropped and Old English used instead. இந்த ஒரு காரணத்தினால தான் ஆங்கிலோ சாக்சன்ற டேர்மை நிறுத்திட்டாங்க. ஆங்கிலோ சாக்சன் என்ற சொல்லை நிறுத்திட்டு ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்ற சொல்லை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. லிட்ரேச்சர் பற்றி ஒரு வித்தியாசமான பார்வை என்னென்னா, a corresponding change has naturally taken place in the interpretation of the history of literature. அப்படின்னா இலக்கிய வரலாற்றை இந்த மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இலக்கிய வரலாற்றையும் புரிஞ்சுக்கிற முறையிலையும் சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் again the idea of unbroken continuity is emphasized. அப்படின்னா இங்கு தொடர்ச்சியான வளர்ச்சி முக்கியமாக வலியுறுத்துகிறாங்க. தொடர்ச்சியான வளர்ச்சி, லாங்குவேஜில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வளர்ச்சி. What was once called Anglo-Saxon is regarded as an early form of English literature. முன்னாடி ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் அப்படின்னு அழைக்கப்பட்ட லிட்ரேச்சர் தான் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஆரம்ப வடிவமாக கருதப்படுது. According to the conception, English literature did not begin as used to be said with Chaucer. இந்த கருத்துப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சாசரோட காலத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. It began far back with the beginnings of the history of English people and on the continent of Europe. அது ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்த ஆங்கில மக்களின் ஆரம்ப வரலாற்றிலே தொடங்கிருச்சு. அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சாசர் காலத்தில் தான் தொடங்குச்சு அப்படின்னு கிடையாது.
எப்போ தொடங்குச்சு அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்த ஆங்கில மக்களின் ஆரம்ப வரலாற்றுலேயே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சாசர் பற்றியும் கேட்மன் பற்றியும் அடுத்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். But there is still one fundamental difference between Chaucer's English and Cadman's English. It began on the continent of Europe. Before, hands of them had settled in the little island which was presently to become on home of their race. I am not going to question the modern scientific view. நான் இப்போ மாடர்ன் சயின்டிஃபிக் வியூவை பற்றிலாம் எந்த கொஷினும் கேட்க போகிறதில்ல. Yet we may still recognize the practical convenience if not the scientific accuracy. நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we may still recognize the practical convenience recognize பண்ண போகிறோம். If not the scientific accuracy of the older view which had displaced. It is true that we can trace the gradual growth of Chaucer's language by a process of slow unbroken development. நம்ம இது உண்மையாக என்னென்னா கிராஜுவல் க்ரோத் ஆஃப் சாசர்ஸ் லாங்குவேஜை கிராஜுவல் க்ரோத் ஆஃப் சாசர்ஸ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும். பை எ ப்ராசஸ் ஆஃப் ஸ்லோ அன்பரோக்கன் டெவலப்மெண்ட் அவுட் ஆஃப் தட் விச் கேட்மேன் ஹேட் யூஸ்டு சம் 7 centuries earlier. எப்படி கேட்மன் 7 centuriesக்கு முன்னாடி சாசரோட 7 centuriesக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். பட் தேர் இஸ் ஸ்டில் ஒன் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதிலிருந்து தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் தேர் இஸ் ஸ்டில் ஒன் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாசர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் கேட்மன்ஸ் இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் இருக்குது. சாசரோட இங்கிலீஷ்க்கும் கேட்மன் இங்கிலீஷ்க்கும் முக்கியமான வேறுபாடு இருக்குது. We have to learn Cadman's old English as we learn a foreign language. அப்படின்னா கேட்மனோட ஓல்டு இங்கிலீஷை நாம் ஒரு வெளிநாட்டு மொழி மாதிரி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. While Chaucer's Middle English only an archaic form of the same tongue what we use today. அப்படின்னா சாசரோட மிடில் இங்கிலீஷ்ன்றது நாம் பேசுகிற இங்கிலீஷின் பழைய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாசரோட மிடில் இங்கிலீஷ்ன்றது நாம் பேசுகிற இங்கிலீஷோட பழைய வடிவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் லிட்ரரி ஸ்டைல், இலக்கிய பாணியிலும் இதே வேறுபாடு இருக்குது, லிட்ரரி ஸ்டைல்லையும் வேறுபாடு இருக்குது. That of Cadman is based on principles radically different from ours. அப்படின்னா கேட்மனோட இலக்கிய பாணி நம்முடைய பாணியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. கேட்மனோட இலக்கிய பாணி எப்படி இருக்குன்னா முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. That of Chaucer is based on principles similar to modern poetry அப்படின்னு சொல்கிறாங்க. That of Cadman is based on principles similar to modern poetry, on principles which are substantially those of our own poetry. அதாவது சாசரோட பாணி இன்றைய கவிதை பாணியில் ஒத்துருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்மனோட இலக்கிய பாணி நம்மோட பாணியிலேருந்து வேறுபட்டது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. We may still hold on. Continues then, though the history of English literature from the 5th century to the 20th century, we may still hold that literature before Chaucer constitutes a special field of study அப்படின்னு சொல்கிறாங்க. சாசருக்கு முன்ன இருந்த இலக்கியம் தனியாக படிக்க வேண்டிய ஒரு பிரிவாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் that is only with Chaucer that modern English literature begins. அப்படின்னா நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது அண்ட் a special that is the only with Chaucer that modern English literature definitely begins. அப்படின்னா மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யார் காலத்தில் தொடங்குச்சு அப்படின்னா சாசர் காலத்தில் தான் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Adopting this view here, we will merely sketch with the almost brevity the growth of our literature.
prior to the middle of the 14th century and take this period as the real starting point of our narrative. நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா we will merely sketch with the almost brevity the growth of our literature prior to the middle of the 14th century தான் period of real starting point of our narrative அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் த கான்குவஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏ கன்சிடரபிள் பாடி ஆஃப் ஆங்கிலோ செக்ஷன் போய்ட்ரி ஹாஸ் பின் ப்ரிசர்வ்டு. ஆங்கிலோ செக்ஷன் காலத்தில் பல கவிதைகள் பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இன்க்ளூடிங் ஒன் பீஸ் ஆஃப் இம்மென்ஸ் இன்ட்ரெஸ்ட் த எப்பிக் பியோவுல்ஃப். அதில் முக்கியமான ஒரு வீர காவியமாக எதை பார்க்குறாங்க அப்படின்னா பியோவுல்ஃபை பார்க்குறாங்க. ஆஃப் த ஆத்தர்ஷிப் ஆஃப் திஸ் நத்திங் இஸ் நோன். ஆனால் இதை எழுதுனது யாருன்னு தெரியல. அண்ட் இட் இஸ் ப்ராபபிள் ஹிஸ்ட்ரி இஸ் ஸ்டில் எ மேட்டர் ஆஃப் கான்ட்ரவர்சி. அது எழுதுனது யாருன்னு நமக்கு தெரியல. பட் இட் இஸ் ப்ராபபிள் தட் இட் க்ரோ அப் இன் த ஃபார்ம் ஆஃப் ballads among the ancestors of the English in Denmark and South Sweden. இது முதல்ல வந்து டென்மார்க் மற்றும் தென் ஸ்வீடன் பகுதிகளில் வாழ்ந்த ஆங்கிலேயர்களின் முன்னோர்களிடையே பாடப்பட்ட பாடல்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல்ல டென்மார்க்கில் மற்றும் தென் ஸ்வீடன் பகுதிகளில் வாழ்ந்த ஆங்கிலேயர்களின் முன்னோர்களால் பாடப்பட்ட பாடலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. that in this form it was brought by invaders to this country. இது எப்படி நம்ம இங்கிலாந்துக்கு வந்திருக்கோன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஹாப்ஸ் by some Northumbrian poet about the 8th century. பின்னாடி 8ஆம் நூற்றாண்டில் ஒரு நார்த்தம்பிரியன் கவிஞர் அதை வந்து காவியமாக மாற்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தம்பிரியன் கவிஞர் ஜஸ்ட் மென்ஷன் பை த பிளேஸ் நேம் நார்த்தம்பிரியன் போய்ட்னு. மேனிஃபெஸ்ட்லி ஹீத்தன் இன் ஆரிஜின். அவர் வந்து ஹீத்தன் ஆரிஜினாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் த ஒர்க் ஆஃப் கிறிஸ்டியன் ரைட்டர். ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் த ஒர்க் ஆஃப் ஏ கிறிஸ்டியன் ரைட்டர். இது கிறிஸ்டியன் ரைட்டர் தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெல்ஸ் த rude vigor of the mighty feats of the hero whose name it bears. அந்த ஹீரோவோட பேரையே இந்த காவியத்துக்கு பேராக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. how first he fought and killed the monster Grendel. அந்த கதையில் என்ன முக்கியமான அம்சம்னா கிரண்டல் என்ற அரக்கனை பியோவுல்ஃப் எப்படி கொன்னார். who for 12 years had wasted the land of the king of the dance of 12 years for 12 years. 12 years வந்து அந்த அரக்கம் 12 ஆண்டுகளாக டென்மார்க் நாட்டையே அழிச்சிட்டு இருந்தான். தென் ஹவு நெக்ஸ்ட் he slew கிரெண்டல்ஸ் மதர். அதுக்கப்புறம் கிரெண்டலோட தாயும் பியோவுல்ஃப் கொண்டார். அட் லாஸ்ட் how at last a very old man he went to destroy a fairy dragon. அதாவது டிராகன்னா இறுதியாக வந்து வருது. அவரோட வயசான காலத்தில் அந்த டிராகனை கொல்றதில் ரிசீவிங் ஆஸ் வெல் அஸ் கிவிங் எ மார்டல் உண்டு. உயிர் போகிற அளவுக்கு அவருக்கு காயம் ஏற்படுது. அதில் இறந்து போயிடுறார். விவிட் பிக்சர்ஸ் ஆஃப் லைஃப் இன் வார் அண்ட் பீஸ் among the remote forefathers add greatly to the value of a fine old poem. அதாவது ரிமோட் forefathers add greatly to the value of a fine old poem. இது வந்து வார் அண்ட் பீஸ் வார் எதுக்காக நடக்குன்னா பீஸ் கொண்டு வரதுக்காக. அது கிளியராக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கில். அப்பார்ட் ஃப்ரம் பியோவுல்ஃப் the most important surviving examples of our old English poetry are to be found in the works of Cadman and Synewulf. அவங்க ஒர்க்கில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பியோவுல்ஃபை தாண்டி என்னென்ன ஒர்க்கில் எக்ஸாம்பிள்ஸாக ஓல்டு இங்கிலீஷ் போய்ட்ரிக்கு எக்ஸாம்பிள்ஸாக வந்து இருக்குது அப்படின்னா கேட்மன் அண்டு சைன்வுல்ஃபோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. both of whom belong to the north and to the period immediately following the conversion of the Anglo-Saxons to Christianity. Both of whom belong to the north and to the period immediately following the conversion of the Anglo-Saxons to Christianity.
அவங்க ரெண்டு பேருமே நார்த்து சார்ந்தவங்க. அண்ட் டு த பீரியட் இம்மீடியட்லி ஃபாலோயிங் த கன்வர்ஷன் ஆஃப் த ஆங்கிலோ செக்ஷன்லேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினவங்க, விச் பிகேன் அட் த எண்ட் ஆஃப் த 6th century. எண்ட் ஆஃப் த 6th centuryயில் வந்து தொடங்கினதில் மாறிட்டாங்க. கேட்மன் வந்து who died about 680 was a servant attached to the monastery of Whitby in Yorkshire. அப்படின்னா கேட்மன் வந்து 680 இறந்துட்டார். அவர் வந்து சர்வெண்ட் அட்டாச்சு டு த மொனாஸ்ட்ரி ஆஃப் விட்பி இன் யார்க்ஷயர். அப்படின்னா அவர் யார்க்ஷயர்லேயே இருக்கிற விட்பி மடத்தில் வேலை செஞ்சவர். அக்கார்டிங் டு எ ப்ரட்டி tale told by the venerable Bede, the power of verse came to him suddenly as a divine gift. அப்படின்னு பேடோட கூற்றுப்படி என்னென்னா, கவிதை எழுதும் திறமை அவருக்கு தெய்வமே வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி, தெய்வீக அருளால் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. He had never been able to sing to the harp as others did in festive gatherings in the monastery hall. அவரால் அதெல்லாம் பாட முடியல. டு த ஹார்ப் ஆஸ் அதர்ஸ், மற்றவங்க பாடுற மாதிரி பாட முடியல ஃபெஸ்டிவ் கேதரிங்ஸ்லேயோ மொனாஸ்ட்ரி ஹால்லையோ. அண்ட் வென் ஹிஸ் டர்ன் கேம் அரவுண்ட் ஹி ஹேட் ஆல்வேஸ் பீன் யூஸ்டு டு ரிட்டையர் இன் ஹியூமிலியேஷன். அவர் வந்து அவர் அதை பண்ண முடியாதனால நிறைய ஹியூமிலியேஷனுக்கு ஆளானார். பட் ஒன் நைட் ஹேவிங் கான் டு த ஸ்டேபிள்ஸ் டு லுக் ஆஃப்டர் த ஹார்சஸ் ஆஃப் விச் ஹி ஹேட் சார்ஜ், ஹி ஃபெல் அஸ்லீப். ஒரு நாள் ஒரு இரவில் ஒரு தேவதூதர் அவருக்கு கனவுல வந்து பாட சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் நைட் ஹேவிங் கான் டு த ஸ்டேபிள்ஸ்னால் அந்த லாடம்னு சொல்லுவாங்க, குதிரைகள்லாம் தங்குறதுக்கான இடம். அங்கே வந்து ஹார்சஸை பார்த்துக்க போகும்போது அங்கேயே அவர் வந்து தூங்கிடுறாரு. அண்ட் an angel appeared to him in a vision and told him to sing அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாட சொல்கிறாங்க ஒரு ஏஞ்சல் வந்து. தென் when he asked what shall I sing, the heavenly visitor replied. அந்த heavenly தேவதூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, sing the beginning of created things அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதூதர் வந்து என்ன வந்து கேட்மன்ட்ட சொல்கிறாங்கன்னா, sing the beginnings of the created things அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் waking he found himself to this astonishment endowed with the faculty of poetry. Three free paraphrases of scripture which have come down to us in a manuscript of the 10th century. Three free paraphrases of scripture which have come down to us in manuscript of the 10th century have been attributed to him. One dealing with the creation and the fall. The second, மூணு விதமான scriptures paraphrases, the three free paraphrases of scripture கொடுத்துருக்காங்க. come down to us in a manuscript of the 10th century have been attributed to him. One dealing with the creation and the fall. The second, creation and the fall பற்றி ஒன்று இருக்குது. the second வந்து exodus from Egypt with the exodus from Egyptன்னு இருக்குது. third வந்து with the history of Daniel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. But it is now believed that a considerable portion in these poems, if not the whole of them, is the work not of Cadman himself but of his imitators. If not the whole of them is the work not of Cadman himself but of his imitators. They were first printed about 1650 தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க பை அன் அக்விட்டன்ஸ் ஆஃப் மில்டனோட உதவியோட. அண்ட் இட் ஹாஸ் பீன் தாட், தோ தேர் இஸ் நோ ப்ரூஃப் ஆஃப் திஸ், தட் த கிரேட் போயட் மே ஹாவ் டேக்கன் ஹின்ஸ் ஃப்ரம் த ஜெனிசிஸ் இன் ரைட்டிங் பேரடைஸ் லாஸ்ட். ஹின்ஸ் ஃப்ரம் த ஜெனிசிஸ் ஹாவ் டேக்கன், இதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லைனாலும் மில்டன் வந்து ஜெனிசிஸ்லேருந்து சில விஷயங்களை எடுத்து எழுதுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Next paragraph, a miraculous element also enters into the story of Sineul's career அப்படின்னு சொல்கிறாங்க. சினிவுல்ஃபோட வாழ்க்கை வரலாற்றில் அற்புதமான அதிசயமான நிகழ்வெல்லாம்
வருது அப்படின்னு சொல்கிறாங்க. born it is conjectured between 720 and 730. இவர் வந்து 720வது வருஷத்துலேருந்து 730க்குள்ளே பிறந்தவர் அப்படின்னு கருதப்படுறது. He was in early life, as he himself tells us, in the dream of the road, a wandering gleeman and a lover of pleasure அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வந்து ட்ரீம் ஆஃப் த ரோடு அப்படின்ற படைப்பில் அவர் சொல்கிற மாதிரி ஊர் ஊராக சுற்றி பாடுறவர், கிளீமேனா பாடுகர், மற்றும் இன்பமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. லவர் ஆஃப் ப்ளஷர் பட் கன்வெர்டட் பை எ விஷன் ஆஃப் த கிராஸ். ஐ டெடிகேட்டட் ஹிம்செல்ஃப் ஹென்ஸ்ஃபோர்த் டு ரிலீஜியஸ் தீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலுவை காட்சி, விஷன் ஆஃப் த கிராஸ் பார்த்த பிறகு அவர் வந்து மத சார்ந்த கருப்பொருட்களுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்டாரு, அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சினி வுல்ஃப் எழுதின ரைட்டிங்ஸ்லாம் வந்து ஒர்க்ஸ்லாம் இருக்குது. இஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் எ போயம் கால்டு கிரைஸ்ட்னு ஒன்று எழுதியிருக்காரு. போயம், அது வந்து ஒரு போயம். ட்ரீட்டிங் ஆஃப் த இன்கார்னேஷன், the descent into hell, the ascension and the last judgment, இதெல்லாம் எழுதியிருக்காரு. இதில் இறைவன் மனிதராக பிறந்ததுன்றது இன்கார்னேஷன், த டெசன்ட் இன்டு ஹெல்னா நரகத்துக்குள்ளே இறங்குறது, த அசென்ஷன் வானுக்கு உயர்ந்தது, இறுதி தீர்ப்பு நாள், லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்னா இறுதி தீர்ப்பு நாள், அதெல்லாம் எழுதியிருக்காரு. எலன் அன் அக்கௌண்ட் ஆஃப் த ஃபைண்டிங் ஆஃப் த ட்ரூ கிராஸ், எலன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அப்படின்னா எலன் வந்து என்றது ஒரு கவிதை, உண்மையான சிலுவையை கண்டுபிடிக்க அவங்க போனதாக கூறப்படுது. அக்கார்டிங் டு த லெஜண்ட் பை ஹெலனா, த மதர் ஆஃப் கான்ஸ்டன்டைன், புராண கதைப்படி கான்ஸ்டன்டைன் அரசனின் தாய் வந்து ஹெலனா, அந்த சிலுவையை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஜூலியானா, எ டேல் ஆஃப் கிறிஸ்டியன் மார்டைர்டம், ஜூலியானா அப்படின்றது கிறிஸ்துவ மதத்துக்காக தியாகம் செய்தவரோட கதை. நெக்ஸ்ட்டு ஆங்கிலோ சாக்சன் கவிதையின் தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். while generally sacred in subject and profoundly earnest in feeling, Anglo-Saxon poetry is full of a love of adventure and fighting அப்படின்னு சொல்கிறாங்க. while generally scared in subject and profoundly earnest in feeling, Anglo-Saxon poetry is full of a love of adventure and fighting. அதாவது பொதுவாக மதத்தை பற்றி இருந்தாலும் ஆங்கிலோ சாக்சன் கவிதையில் சாகசமும் போராட்டமும் நிறைஞ்சுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சம்டைம்ஸ் இட்ஸ் martial spirit bursts out into regular war poetry. அப்படின்னா சில நேரத்தில் அந்த போராட்ட உணர்வு வந்து நேரடியாக போர்க்கவிதையாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் இன் த பேட்டில் ஆஃப் ப்ரூனன்பர்க்னு ஒரு ஒர்க்கு 937 வந்திருக்கு. உதாரணமாக த பேட்டில் ஆஃப் ப்ரூனன்பர்க் வந்து கவிதை, ஆன் விச் டென்னிசன் மேட் எ ஸ்பிரிட்டட் டிரான்ஸ்லேஷன். இந்த கவிதையை யார் வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா டென்னிசன் வந்து இது வந்து ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக மொழிபெயர்த்திருக்காரு. த பேட்டில் ஆஃப் ப்ரூனன்பர்கை மொழிபெயர்த்தவர் யாருன்னா டென்னிசன். எ fondness ஃபார் த sea ingrained in our English character is also another striking feature of it. அப்படின்னா கடலை நேசிக்கும் தன்மை ஆங்கில மக்களோட இயல்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆங்கிலோ சாக்சன் கவிதையில் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ fondness for the sea ingrained in our English character is also another striking feature of it. அப்படின்னா கடலை நேசிக்கிற தன்மை ஆங்கில மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இன் ஃபார்ம் இட் ரெஸ்ட் அப்பான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்போசிஷன் radically different from those which govern modern English versification. அதோட கவிதை அமைப்பு இப்போ இருக்கிற இங்கிலீஷ் கவிதை அமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கு. இன் பிளேஸ் ஆஃப் அவர் ரைம் ஆர் என் ரைம்